ஆன்மீகத்துல என்ன அப்படின்னா திரிசூலம் கீழே இருக்கு பாருங்க, தாயோடைய திருப்பாதத்துல இருக்கு. இதுல 3 திரிசூலம் 3 உடைய பகுதி 3 கோடா இருக்கு இல்லையா, இது எங்க இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்ணு ஒண்ணு, இந்த கண்ணு ஒண்ணு, இப்படி வந்து இப்படி போட்டு நேரா இழுத்தோம் அப்படின்னா திரிசூலம். 3 சூலம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த தாயார் முப்பெரும் சக்தியா இருக்கா. அதுதான் திரிசூலத்துடைய அதிகாரம். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானம் அல்லது யோக சக்தியா என்ன பண்றாங்க நம்ம தாயார் வந்து பிரிறாங்க. இப்போ நல்லா பாருங்களேன், உங்க அறிவுக்கு இந்த திரிசூலத்துடைய மேல் கூர்மைய மட்டும் இணைச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே என்னது முருகன் கையில் இருக்கிற வேல் ஆயுதமா மாறுது, வேலா மாறுது. அந்த வேலை தாமரை மொட்டு மாதிரி இருக்கும் முருகனுடைய வேல், அது அப்படியே மலர்ந்துருச்சு அப்படின்னா இப்படி திரிசூலமா மாறும். ஒண்ணு கூடிருச்சு அப்படின்னா வேலா மாறும். அதனாலதான் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்தாங்க. சிவாய்.